ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ஜாவில் இருக்கிற எக்ஸ்போவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஹாலிடேஸ் போயிட்டுருக்கிறதுனால எக்ஸ்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஜூன் 6லேருந்து ஜூன் 15th வரைக்கும் இந்த எக்ஸ்போ வந்து ஓப்பனில் இருக்கும். நிறைய திங்ஸ் இருக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். நம்ம போயிட்டு ஒரு தடவை அப்படியே விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். இயர்லி ஒரு 2 தடவையாவது இந்த எக்ஸ்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ என்னென்ன திங்ஸ் அப்படியே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்கிறத அப்படியே ஓரலாக பார்த்துட்டு வரலாம். இங்கே வந்து நிறைய பிரேஸ்லெட்டு, இயரிங், செயின் அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கேரண்டி 1 இயர் கேரண்டியில் இருக்குது. தர்ஷினிக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டும் வாங்கினேன். ரிங்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்சி ரிங்ஸ் இருந்துச்சு. அதனால் தர்ஷினிக்காக தான் ரிங்ஸும் பிரேஸ்லெட்டும் வாங்கினேன். இங்கே வந்து ஹர்ஷனுக்கு விளையாடுறதுக்கும் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுங்களை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு நம்ம வந்து போய் ஷாப்பிங் பண்ணலாம். அதனால் ஹர்ஷனை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு அவன் நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு 1 hour கிட்டத்தட்ட அவன் இங்கே விளையாண்டுட்டு இருந்தான். நாங்கள் அதுக்கப்புறம் போய் தான் ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தோம். நல்லா இருக்கு, போடு பாரு. நல்லா இல்லை, கொஞ்சம் சின்னதாக பாரு. இது ஃப்ரேம் நல்லா இல்லையே, எல்லாம் போட்டு பாரு, ட்ரை பண்ணி பாரு. காமி, போட்டு பாரு. நல்லா இருக்கு. இது பாரு, 2 கலர் இருக்கு, டபுள் கலர். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். இந்த வாட்டி அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஹர்ஷன் வந்து விளையாண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கான். ஃபுல்லாக சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து வெளியில் வரும்போதே அந்த மசாஜ் மிஷின் வச்சுருந்தாங்க. செம்ம கால் வலி, ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அப்படியே ஒரு மசாஜையும் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.